சேலம் மாவட்டத்திற்குட்பட்ட வாக்குப்பதிவு மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் உள்ளிட்ட பொருட்களை அனுப்பும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக செய்தியாளர் ரியாஸிடம் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ரியாஸ், சேலத்தை பொறுத்தவரையில் வாக்குப்பதிவிற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? குறிப்பாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை கொண்டு செல்லும் பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. அவற்றையெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள் ரியாஸ். வணக்கம் வசந்த். அதாவது சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 27,98,000 மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க. அதாவது சேலம் மாவட்டம் பொறுத்த 11 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 11 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு மையங்களுக்கான இந்த அலுவலர்கள் அனுப்பும்படி தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது சேலத்திற்கு தனியார் கல்லூரி மூலமாக தற்போது இந்த பணிகள் நடைபெற்று தற்போது இறுதிக்கட்டமாக பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அங்கு இருக்கிற தேர்தல் அலுவலர்கள் மூலியமாக பயிற்சி அளிக்கப்பட்டு தற்போது இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. அதாவது சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6,435 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதே மாதிரி 4,472 வாக்குப்பதிவு கட்டுப்பாட்டு கருவிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. தற்போது அரசு அலுவலர்களுக்கான இந்த பணிகள், அதாவது இறுதிக்கட்ட பணிகள் தரப்பு நடைபெற்று வருகிறது. தற்போது அரசு அலுவலர்கள் வாக்குப்பதிவு மையங்களில் அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை சேலம் மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் தற்போது இந்த பணிகளை பார்வையிட்டு தற்போது அரசு அலுவலர்களுக்கான இறுதிக்கட்ட பயிற்சியை பண்ணிட்டாங்க. தற்போது இது குறித்து பேசுவதற்காக சேலம் மாநகராட்சி ஆணையாளர் திரு செல்வராஜ் நம்மிடையே இருக்கிறார். சார் வணக்கம். சார், இந்த வாக்குப்பதிவு மையங்களுக்கான பணிகள் இப்போ எந்த அளவில் இருக்குது சார்? இப்போ வாக்குச்சாவடிகள் எல்லாம் முழுவதும் தயாராக நிலையில் இருக்கிறது. வாக்குச்சாவடியில் தேவையான உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. வாக்குச்சாவடியில் உள்ள அலுவலர்கள் எல்லாம் பணியாற்றுவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு தயார் நிலை இருக்கின்றது. இப்பொழுது இறுதிக்கட்டமாக அந்த வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான உத்தரவு வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைய மதியத்திற்கு பின்னர் வாக்குச்சாவடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அந்த வாக்குச்சாவடிக்கு நேரடியாக அனுப்பி வைக்கப்படும். நேரடியாக வாக்குச்சாவடி அலுவலர்கள் அந்த பொருட்களை பெற்று வாக்குப்பதிவிற்கு தேவையான முன்னேற்பாடுகளை இன்றைய தினமே மேற்கொள்வார்கள். அலுவலர்களுக்கான என்னென்ன பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கு? எத்தனை வகையான பொருட்கள்? இல்லை, பொருட்கள் அனைத்து பொருட்களும் இந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான படிவங்கள், அந்த ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட்டு, அந்த ஓட்டிங் பதிவுக்கு தேவையான சீல், அந்த ஃபார்ம்ஸு, அந்த கவர்ஸு எல்லாமே, அந்த மெட்டீரியல் எல்லாமே அதில் மொத்தமாக வாக்குச்சாவடி வாரியாக தொகுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் வாக்குப்பதிவுக்கான அந்த கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட் ஸ்பெசிஃபிக் அலாட் பண்ணி அதுவும் எடுத்துக்கொண்டு நேரடியாக அவர்களுக்கு வழங்கப்படும். இவர்களுக்கான இப்போ உத்தரவு வழங்கப்பட்டு எப்போ அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்த மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும்? இன்றைய தினம் மாலைக்குள் அனைத்து பொருட்களும் வாக்குப்பதிவு அந்த இயந்திரங்களும் நேரடியாக அவர்களுக்கு வழங்கப்பட்டுவிடும். வசந்த், அதாவது தற்போது இந்த பணிகள் முழுவீச்சு நடைபெற்று வருகிறது. தற்போது சேலம் மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் அலுவலருக்கான இறுதிக்கட்ட உத்தரவுகளை வழங்கி வருகிறார். இன்று மாலைக்குள் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்படும் சொல்லி சேலம் மாநகராட்சி ஆணையர் தெரிவிச்சிருக்காரு. வசந்த். ரியாஸ், உங்கள் தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்.